எது தர்மம் பார்ட் 4. இப்போ உங்க ஊர்ல தலைமுறை தலைமுறையா நீங்க ஒரு கோயில மெயின்டெயின் பண்ணிட்டு வரீங்க. உங்க ஃபேமிலி தான் மெயின்டெயின் பண்ணிட்டு வருது. அந்த கோவில் வந்து நாளடைவுல சரியான வருமானம் இல்லாததுனால, ஒழுங்கா பராமரிக்க முடியல அத. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாம அது அப்படியே ஒரு மாரி பாழடைஞ்சு போயிருக்கு. அதனால பக்தர்கள் கூட்டமும் பெருசா இல்ல அந்த கோவில்ல. இப்ப அதே ஊர்ல வந்து ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான். அவன் வந்து சொல்றான், "நான் வந்து நெறைய காசு தரேன். நீங்க வந்து கோவில் வந்து ரீபில்ட் பண்ணுங்க, ரெனோவேட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த பணக்காரன் வந்து நெறைய ஃப்ராட் வேலை பண்ணி தான் பணக்காரனா இருக்கான். இப்போ நீங்க இந்த காச வாங்கி கோவில ரெனோவேட் பண்ணுவீங்களா? மாட்டீங்களா? அவன் ஃப்ராடு பண்ண காசுல டொனேஷன் குடுக்குறேங்கிறான். அந்த காச நாங்க வாங்குவோமா, மாட்டோமா? நாங்க வாங்குவோம் தான். இந்த கோவிலுக்காக ரெனோவேஷனுக்காக அந்த காச வாங்குவோம். ஏன்? ஏன்னா, கோவில் சீரமைப்புக்காக அத யூஸ் பண்றோம். ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்றோம். அதனால மக்களுக்காக அது பயன்படுறது. அந்த கோவில் எப்படி எப்படி பயன்படும் கோவில்? கோவில் ரெனோவேஷன் முடிஞ்சதுன்னா, பக்தர்கள்லாம் வந்து வழிபட்டு அந்த அந்த தலத்த யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்ப யாருமே யூஸ் பண்ண முடியாம, பராமரிக்க முடியாம தான் வச்சிருக்கோம். டொனேஷனுக்கும் கேட்டுன்னு இருக்கோம்னா, வருதுன்னா ஓகே. யாருமே வந்து டொனேஷன் மோஸ்ட்லி வந்து இந்த மாரி பிளாக் மணிய, ஒயிட் மணியா மாத்துறதுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. படத்துலலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அது யூஸ் பண்றாங்களா இல்லையான்னு கேள்வி இல்ல. ம். யூஸ் பண்றது தர்மமா இல்லையான்னு தான் கேள்வி. தர்மம் இல்ல தான். ஆனா அது ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் ஆகுதுன்னா, அத பயன்படுத்துறதுல எந்த இதுவும் கிடையாது. சோ நீ வாங்கிப்ப. பணம் பணம் தான். அது வந்த வழி எப்படியோ, அவன் ஒரு தப்பு பண்ணான்னா, அது அவன அஃபெக்ட் பண்ண போறது. அதனால அந்த காசுனால ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஓகே தான். நான் வாங்கிப்பேன் தான். ஓகே. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ இப்போ காசு வந்து இப்போ ஏதோ ஒரு ஸ்கூலோ, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலோ கட்டணும்னா, நான் காசு அவன் அதர்மம் பண்ணி வந்ததா, இல்ல ஃப்ராட் பண்ணி வந்ததான்லாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா, அது தேவையான ஒரு விஷயம். கோவில் அப்படின்றது ஒரு தர்மஸ்தலம். தர்மத்த வந்து ப்ரமோட் பண்ற ஒரு இடம் வந்து அதர்மத்து மூலியமா அந்த காசு வச்சு டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டேன். அப்ப அந்த கோயில் வந்து இடிஞ்சு விழற நிலைமையா இருந்தாலும் ஓகேன்னு விட்டுடுவீங்க. அந்த காச வாங்கிக்க மாட்டீங்க. வேற ஏதாவது மூலியமா டொனேஷன் வேற யாராவது ஒரு யாருமே தரலப்பா. சரி இந்த காச வச்சு நான் ரீபில்ட் பண்றேன்னா, நான் அந்த ம். கோவில வச்சு என்ன நான் கத்துக் குடுக்குறேன்? கோவில்ன்றது மக்களுக்கு ஒரு அத்தியாவசியம் கிடையாது. தர்மத்த கத்துக் குடுக்குற ஒரு இடம் கோவில்ன்றது. அந்த ஒரு இடத்த நீங்க அதர்மம் பாதுகாக்க மூலியமா வேண்டாமா? வச்சுனா, அதர்மம் மூலியமா நான் அத பணம் பணம் வளர்த்தேன்னா, தான். பணம் பணம் அப்ப தான். அந்த கோவிலுக்கு வரவன், ம். அவன் எந்த எந்த மைண்ட் செட்டோட வருவான்? அவனுக்கு தெரியாதுப்பா. எனக்கு மனசு இடம் குடுக்காது அவ்வளவுதான். என்ன பொறுத்தவரைக்கும் அது அதர்மம் அதர்மம் அவ்வளவுதான். சரி.